ஜானகி சந்தியாஸ் இல்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான எபிசோடு வந்து வியூஸ் சரியாகவே போக மாட்டேங்குது. உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன், பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீனு வந்து அதிரடியாக வந்து மாயாவும் கருப்பசாமியும் சேர்ந்து காப்பாற்றுறாங்க. செம்ம மாதம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் முளைப்பாரியை வந்து எப்படியாவது தன்னோட பொண்டாட்டிக்காக வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு கதிர் வந்து வேகமாக வந்து தலையில் வச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க. என் பாட்டி வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. என் பேத்திக்கு வந்து எல்லாரும் வந்து ஊர்வலம் போயிட்டுருக்காங்க. இப்போன்னு பார்த்து வந்து மாயா நீ ரெடியாக தனா வந்து வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு கதிர் வேகமாக முளைப்பாரி எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறாங்க. என்னடா பேராண்டி இவ்வளோ வேகமாக எப்படி கிடச்சிச்சு? அதில் வேறு என்ன பண்ணுறது, நான் தான் வாங்கிட்டு வந்துட்டேன்ல, தனாவை கூப்பிடுங்க வருத்தப்படுறாள் அப்படின்னா, பொண்டாட்டி வருத்தப்படுறாங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறிய அப்படின்னு சொல்கிறப்ப நீ வாங்கிட்டு வந்தேன்னே சொல்லிருட்டா அப்படின்னோடனே வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி வந்து தனாவை கூப்பிட்றாங்க. வா தனா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நான் தான் வரலன்னு சொல்கிறேன், எனக்கு தான் வந்து முளைப்பாரி கிடைக்கலையே அப்படின்னு சொன்னோன்னே யார் சொன்னான்? உனக்காக வந்து ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து நீ கண்ணீர் வெடிச்சா அவனால் மனசு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்திருக்கு பாரு அப்படின்னு. யார் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறப்ப வேறு யார், உன் புருஷன் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. பாட்டி உடனே வந்து இல்லைப்பா கருப்பசாமி வந்து உனக்காக வந்து நான் விட்டுருவேன்னா என்ன, நல்லபடியாக என் பேத்தி அழக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வந்து இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு தலையில் எடுத்து வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறமா வந்து ஊர்வலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வராங்க. அப்போ தான் வந்து தனா வந்து இவ்வளோ தூரம் அன்பு பாசத்தோடு இருக்கியேடா, நிச்சயமாக உன் மனசுக்காக வந்து அவள் வந்து நல்லபடியாக வந்து உன்னை ஏற்றுப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊர்வலம் வர்றாங்க. வந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சந்தைக்கு வந்துடுறாங்க. சந்தைக்கு வந்தோன்னே வந்து இங்கே வலையில் வந்து ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து மணி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி, பொண்டாட்டிக்காக வந்து வளையல் வாங்கி கொடுறா அப்படின்னு சொன்னால் நான் ஏன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஏலம் 100-200 போயிட்டுருக்கப்ப மணி வந்து 1000 ரூபா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து வலையில் வந்து 1000 ரூபாய்க்கு மணியை சீனுவோட சட்டை பேக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மாயாவுக்கு வந்து போட்டு விட்றா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது அப்படின்னோன்னா உன் பொண்டாட்டிக்கு நீ போட்டு விடாமல் வேறு யார் போட்டு விடுவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பாட்டி வந்து அதெல்லாம் போட்டு விடணும்னு என்ன அவசியமா, என்னன்னா இதெல்லாம் சாமி குத்தமாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா, பொண்டாட்டி மேலே பாசம் இல்லாமையாடா மனசில் வந்து பச்சை குத்தி வச்சிருக்க மாயா பேர் அப்படின்னோடனே என்ன யாருக்கிட்ட வந்து போய் சொல்கிறீங்க அப்படின்னா, எங்கே உன் சட்டையை கழட்டி பாரு அப்படின்னு சொன்ன பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது மாயா பேரை வந்து என் மனசில் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னா என்ன நடந்துச்சு, நான் இதெல்லாம் வந்து செய்யவே இல்லை, நீங்கள் யாரோ பண்ணி ஏமாற்றிருக்கீங்க என்ன அப்படின்னா, சும்மா பொய் சொல்லாதரா, காதலிக்கிற பொண்டாட்டி பேரை வந்து இவ்வளோ தூரம் ஆசையாக வந்து மனசில் வந்து எழுதி வச்சுருக்கும் போது நீ ஏன்டா இப்படி பொய் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னா, நான் செய்யலை, நேற்றுக்கு எனக்கு என்னமோ மோர் கொடுத்தீங்கல்ல அப்போ தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வலையில் மாட்டி விட்றியா இல்லையா அப்படின்னோடனே சரி மாட்டி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வந்து வலையில் வந்து மாட்டி விட்றாங்க. இதை பார்த்தோன்னே வந்து தனா வந்து கோவப்பட்டுட்டு அந்த பக்கமாக போய் நிற்கிறாங்க ஓரமாக. அப்போ தான் வந்து கதிர் வந்து வளையல் 2000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபா காசு கொடுத்து வளையலில் வாங்குறாங்க. வாங்கிட்டு இப்போ பாட்டிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. என்னடா அவ்வளோ தூரம் தனா மேலே பாசமா அப்படின்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இதை வந்து தனாக்கு போட்டு விட்ருங்க அப்படின்னு சொன்னோன்னா கோயிலில் வந்து இருக்கும்போது அவள் ஆசைப்பட்டால் நம்ம வாங்கி தரணும்ல அப்படின்னோடனே சரி அதெல்லாம் போகட்டும் தனா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் உன் பொண்டாட்டிக்கு நீ போட்டு விடு அப்படின்னோடனே பாட்டி இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் என்ன வேணும்ட்டே வந்து இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, நீ கஷ்டப்படணும்னு நான் நினைப்பேம்மா, அதெல்லாம் மாட்டேன், கோவிலில் வந்து இதெல்லாம் வந்து முறைமா அப்படின்னு சொல்லிட்டு தனா கை நீட்டுறாங்க. கை நீட்டினோன்னு வந்து வலையில் எடுத்து வந்து மாட்டி விட்றாங்க. கதிர் செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து செம கடுப்பில் இருக்காங்க. கார்த்திக் வந்து இவங்க 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து அடுத்தது வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களே திட்டம், இதை வந்து இவங்க 2 பேரை பிரிக்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் சேர்த்து வைக்கிறதுக்கு மாயா தான். முதல்ல வந்து மாயாவும் சரி இந்த சீனுவையும் 2 பேரும் முதல்ல வந்து பிரிக்கணும், அதுக்கு நம்ம அதிரடியாக ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆளுங்க எல்லாம் வர சொல்கிறாங்க. கார்த்திக்கு காமிச்சிட்டு வந்து சீனு ஃபோட்டோ காமிச்சிட்டு இவனால தான் எல்லா பிரச்சனையும், இன்றைக்கி வந்து இவனை வந்து உண்டில்லன்னு பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி இவ்வளோ தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பார்த்தா கருப்பசாமி வந்து இந்த பக்கம் குறி சொல்கிறதுக்காக வந்து எல்லோரும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து ராத்திரி ஆனதுனால சீனு வந்து கொஞ்சம் தூரம் வந்து தனியாக வந்து யாரோ ஒருத்தவங்க சீனுவை வந்து கூப்பிட்டாங்கன்ட்டு தனியாக போகிறாங்க. போகிறப்போ தான் வந்து சீனு எங்கே போயிருக்கான் அப்படின்னு மாயா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தானே இருந்தான் அப்படின்னு மணி வந்து சொன்னோன்னா இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இப்போ தேட போகிறாங்க. அப்போ பார்த்தா வந்து சீனு வந்து கட்டையால் வந்து அடித்து கீழே விழ வச்சுறாங்க. விழுந்தோன்னா வந்து சீனு அழைச்சிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா கார்த்திக் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இவனை வந்து நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணணும், அதுக்கு வந்து நான் முதல்ல இங்கே இல்லை இருந்தேன்னு வச்சுக்கோங்க என் மேலே வந்து சந்தேகப்படுவாங்க, அதனால்
நான் சொன்னபடி நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் கொடுத்த காசுக்கு நாங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கரெக்டாக பண்ணிடுவோம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திக் தனியாக போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் மாயா வந்து தேடிக்கிட்டு வந்து வராங்க. எங்கே காணுமே அப்படின்னு சொல்லி சீனுவை பார்க்குறப்ப கருப்பசாமி வந்து ஊர்வலத்துக்கு வந்து கிளம்பி வந்து ஊரில் வந்து சுற்ற ஆரம்பித்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து மாயா வந்து நிச்சயமாக சீனு இங்கே தான் இருப்பான், நம்ம போய் முதல்ல தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இடமா. அப்போ சீனு வந்து டக்குன்னு ஏஞ்சிடுறாங்க. யார்டா நீங்கள் எதுக்குடா வந்து என்னை அழைச்சிட்டு வந்தீங்க இங்கே அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த பக்கம் வந்து கட்டையை எடுக்கிறாங்க. சீனு வந்து செம மாதம் எல்லாரையும் அடித்து பறக்க விட்டு செம ஃபைட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து பின்பக்கமாக வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சீனு வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அவர் வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து மாயா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து சீனுவை பார்த்துட்டு வந்து சீனு என்ன ஆச்சு, யாரா நீங்கள், எதுக்காகடா வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து விளாண்டுட்டு இருக்கீங்க, எந்திரி சீனு, நம்ம வா முதல்ல வந்து இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி எழுப்பி பார்க்குறாங்க. சீனு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து கார்த்திக், தெரியும்டா நீ தான் நிச்சயமாக இதெல்லாம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி காட்டுறாங்க. இதெல்லாம் நான் செஞ்சது இப்போ ஒரு பெரிய விஷயமே இல்லை, தனாவை என்கிட்டேருந்து வந்து பிரித்து நீ வந்து என்கிட்ட சவால் விடுற அளவுக்கு நீ பெரிய ஆளா, இரு இப்போ பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு தண்ணி கேன் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அதை காமிச்சோன்னே வந்து மாயா முன்னாடியே, டேய் வேணாண்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னு, தயவு செஞ்சு சீனு விட்டுறா அப்படின்னோன்னே, சேச்சா சீனு வந்து ஓம் புருஷனாக போயிட்டான், அதுக்காக வந்து உனக்கு பதிலடி கொடுக்கணும்ல, இத்தனை நாள் வந்து என்னை வச்சு என்னை வீட்டுக்கு வந்து பெரியம்மா வந்து அடிப்பாங்க, நான் வந்து பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இந்த பக்கம் வந்து தண்ணி கேனை எடுத்து வந்து கீழே வந்து ஊற்றி விடுறாங்க சீனு மேலே. என்னடான்னு வந்து மாயா வந்து கத்துறாங்க. கருப்பசாமி அப்படின்னு வந்து யாராவது வந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு மாயா வந்து கத்துறாங்க. அதோட எபிசோட வந்து செம பரபரப்பாக வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.